மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரம் என்ன? இன்றைய தினம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்பது இறுதி செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஏற்கனவே கந்தர்வக்கோட்டை தனி, கீழ்வேலூர் தனி 2 தொகுதிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதே நிலையில விளவங்கோடு தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறாங்க. அது ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு அல்லது கிள்ளியூர் 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை இந்த முறை எங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. அந்த தொகுதியில தான் ஒரு இழுபறி நீடித்தது. சென்னையில ஒரு தொகுதி வேணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறாங்க. சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு பல்லாவரம், வில்லிவாக்கம், திருவொற்றியூர் 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை எங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்திருந்தாங்க. அது குறித்தும் 3 தொகுதியிலுமே கடந்த முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி. அது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதே போல திருப்பூர் தெற்கு தொகுதியையும் சிங்காநல்லூர் தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியை வேணும்னு கேட்கிறாங்க. திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வெற்றி பெற்ற தொகுதி. சிங்காநல்லூர் தொகுதி ஏற்கனவே கோவை மாநகரத்துல திமுக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை அதே தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் கேட்கிறாங்க. இது போன்ற ஒரு இழுபறி சூழல் இருக்கக்கூடியதான் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையிலேயே 5 தொகுதிகளும் இறுதி செய்யப்பட இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினமே கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நிறைவு செய்து தொகுதிகளை அறிவிக்க வேண்டும் என்ற முடிவுல திமுக தலைவர் இருக்கக்கூடிய சூழல் தான் தற்பொழுது ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு திமுக நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில 5 தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையில் இருக்காங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.